பார்க்குறவங்க எல்லாருக்குமே வணக்கம். கவிதா அக்கா சொன்ன மாதிரி தான் என்னோட லைஃப்பில் வந்து கூரன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து என்னோட படமாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு விக்கியா நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் வந்து கூரன் மட்டும்தான். அண்டு முதல் நன்றி வந்து என்னோடய ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, மாமா 3 பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீ போ நாங்கள் பின்னாடி இருக்கோம்னு சொல்லி என்னை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு. அண்டு க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எஸ்எஸ் சார்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். விக்கியா நான் சும்மா யதார்த்தமாக சொல்லிட்டாங்க சார் 80+ன்னு. அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்டில். நீங்கள் பார்க்கும்போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்டா அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை. ஏன்னா அந்த ஃபீவர் டைம்ல சார் கூட நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவர், எங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம். ஆனா அவர் வந்து இல்ல பரவாயில்ல போலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டா ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அண்ட் என்ன சொல்றது, அவ்வளோ குளிர் கொடைக்கானல்ல இருக்கும். பட் ஆனால் ஆக்ஷன் சொன்னா எங்க இருந்து வந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் வந்து சர்க்குள்ள எப்படி வருவாருன்னு தெரியாது. அந்த ஆக்ஷன்ற ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து அவருடைய ஃபுல் மூவே வந்து பயங்கர எனர்ஜியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன். இது ரெண்டுமே நான் சார்ட்ட வந்து கத்துக்கிட்டேன். ஏன் நான் சொல்றேன்னா டெடிகேஷன் எப்படி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிப்பாரு. நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டா போயிருப்பேன். அதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டா வந்துட்டோமே அந்த பயம் இருக்கும். ஸோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளோ அழகா அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்ட்ட கத்துக்கிட்டேன். பர்ஃபெக்ஷன் என்னன்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு, சார் ஒரு ஆக்டர், ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம, அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போய் கொடைக்கானல் சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம் போனப்போ சார் வந்து ஆப்போசிட்ல வந்து நான் சொன்னேன், மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு. வா வா கரெக்டா நீ வந்துட்ட, உனக்கு தான் நான் காஸ்டியூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமரால பார்க்கும் போது, ஸோ அதனால உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு, கொடைக்கானல் எவ்வளவு குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், ஸோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில் எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மாட்டேன். நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து சார்ட்ட நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமா இருக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், விஜய் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன், அவங்க அப்பா எஸ்எஸ் சார் கூடயும் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி பிகில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா பாரத் சார் வந்து பாண்டியம்மா தான் கூப்பிடாரு. அது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா கூரனும் வந்து ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் எனக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து டு அவர் டைரக்டர் நிதின் ப்ரோ. நான் அவர் சார்லாம் கூப்பிட மாட்டேன், ப்ரோன்னு தான் சொல்ல. ஸோ அந்த பாண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளா என்ன செட்ஸ்ல வச்சிருந்தாரு. அவர் ரொம்ப கூலஸ்டான டைரக்டர். அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலா இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் அ டைரக்டரா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனா எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல மற்ற ஆர்டிஸ்டோ இல்ல மற்ற ப்ரொடக்ஷன் டீம் யார்ட்ட பார்க்கும்போது ரொம்ப கூலா ஓகே ஓகே போலாம்னு வந்து ரொம்ப கூலா இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து நிதின் ப்ரோ. அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அந்த படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ டெபியூ மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகா கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங். தேங்க்யூ எஸ்எஸ் சார் என்னை செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா. விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ சொல்லவே மாட்டாரு. எனக்கு என்ன தெரியல, நான் எந்த ஷூட் போனாலும் அவர் செல்ல பிள்ளையாடுறேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ இல்லம்மா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். 1000 டென்ஷன் இருக்கும். 1000 டென்ஷன் நடுவுலையும் என்ன ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டது வந்து விக்கி அண்ணா. தேங்க்யூ விக்கி அண்ணா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோன்னே என்னமா சொல்லுமான்னு கேட்குறீங்க, அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் டிஓபி அண்ணா மார்ட்டின் அண்ணாவோட ஒர்க் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு எடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கு ஆட் ஆன் பிளஸ்ஸா வந்து எடிட்டிங்கும் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு சார். நான் வந்து சாரோட படம் பார்த்துருந்தேன், நான் அப்போ சொன்ன ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப பிளெண்டடா இருந்துச்சு. ஸோ எங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா. நான் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் கூட இருந்தது அதிகமா வந்து ஏடி அண்ணா கூட தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா என்ன ரொம்ப அதிகமா பாசமா பார்த்துட்டு அங்க ஒரு 5-6 பேர் அப்படியே எல்லாமே ஸ்கேட்டர்ட் ஆகி உட்காந்துருக்காங்க, அவங்க தான். ஸோ பெரிய பெரிய நன்றி வந்து
அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ணா, கோ டைரக்டர் அண்ணா, டெக்னீஷியன் அண்ணா, சந்து அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு பெரிய க்ரூ, வைஜி மகேந்திரன் சார், கவிதா பாரதி சார், பாலாசக்திவேல் சார், அண்ட் வந்து ஜார்ஜ் சார் எல்லாரையும் சேர்ந்து இந்த படத்துல நான் நடிச்சதுக்கு ரொம்ப 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 பெருமையா இருக்கு. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் அழகா கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எவ்வளவு படம் எடுத்தாலும் அது உங்க கையில மட்டும்தான் எப்படி போய் சேருதுன்ற விஷயம் இருக்கு. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. பிழைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னா நாங்க வந்து கரெக்ட் பண்ணிப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப அழகா பேசுறாங்க. என்னுடைய பாப்பா பார்த்துருப்பீங்க. சொன்ன உடனே அவர் கைதிட்டான், நீங்க கைதிட்டீங்கன்னு நினைச்சேன். அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்டில் அழகான படத்தோட திரும்ப அவங்க லான்ச் பண்ணுறாங்க. எப்படி விஜய் சாரோடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்துலையும் செல்லமாக அவர் வந்து அந்த குண்டம்மான் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்தில் வந்து திரும்பவும் அதை வந்து முத்தாய்ப்பாக அந்த பேரை வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். நான் செட்டுக்கெலாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன். மாணவரிய திட்டு வாங்கியிருக்கேன். அதை நான் சொல்லலை. ஆனால் எவ்வளவு எனர்ஜெட்டிக்னு எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் அந்த படத்தில் பார்த்தா கிரெயின் ஷாட்டு ஜேசிபிலேருந்து கீழே குதிக்கணும். கீழே ஃபுல்லாக மணல், நல்ல மொட்டை வெயில். அவர் வாட்டு ஒரு ஏறி போகிறாருங்க. ஜேசிபிலேருந்து எப்போ குதிக்கணும்னு சொல்லுங்க, குதிச்சுருவேன், ரெட்டியாக இருக்கேன் அப்படின்னு. நாங்கெல்லாம் நெஞ்சில் அப்படி உசுர கையில் பிடிச்சிருக்கு. என்னப்பா ஒரு வாட்டுக்கு மேலே ஏறி குதிக்கிறேங்க, ஷாட் சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளவு தூரம் சித்தப்பாங்க ஒரு ஹில்ஸ்ல ஏறுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பயம்னா, நம்மளே இதே மாதிரி உருள விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இடையில எல்லாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவருடைய ரூம்ல கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு இன்னும் லைஃப்ல மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவாரு அப்படின்னு. சரி பேசுங்க அப்படின்னாங்க. சார் பேசட்டுமா? என்னாக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி. அப்பாவோட வாய்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த படத்துல வந்து அந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களோடெல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கணும். பொதுவாக மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டால் அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாக்கை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டீங்கன்னா அது காடுன்னு வரும். அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இறைவன் மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.